வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் செவ்வாய்க்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆரோக்கியமான சமுதாயமே வளர்ந்து வரும் நாட்டிற்கு அடிப்படை என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 6 ஆண்டுகளில் 17 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 7 வயது முதல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் திருத்தப் பணிகள் மேற்கொள்ள கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் மாலை 4 மணி அளவில் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவை முன்னவரும் பாஜக தேசிய தலைவருமான திரு ஜே பி நட்டா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் அழைக்கப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டேமர் வரும் 8ஆம் தேதி 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். 2035 தொலைநோக்கு செயல் திட்டத்தின் அடிப்படையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, சுகாதாரம், எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இரு தலைவர்களிடையே நடைபெறவுள்ளது. பின்னர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களையும் இந்திய தொழிலதிபர்களையும் இங்கிலாந்து பிரதமர் சந்திக்கவுள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் இந்தியாவில் வடிவமைப்போம் உள்ளிட்ட திட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் புவனேஸ்வர் ஐஐடியில் 4 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் நமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் அமைக்க மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்போது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் சிப் எனப்படும் நுண்தகடு உற்பத்திக்கு இந்த ஆய்வகங்கள் பயனளிக்கும் என்றும் திறன்மிகு இளைஞர்களை தொழில்துறைக்கு தயார்படுத்த முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடக்கி வைத்த ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் இயக்கம் ஒரு நாடு தழுவிய இயக்கமாக மாறி மக்களிடையே உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இன்று புதுடெல்லியில் மேஜர் தியான்சந்த் மைதானத்திலிருந்து இந்தியா கேட் வரையிலும் நடைபெற்ற ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சைக்கிள் ஓட்டுவதால் உடல் தகுதி பெறுகிறது என்றும் இதனால் சமுதாயம் ஆரோக்கியமானதாக மாறும் என்றும் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயமே வளர்ந்து வரும் நாட்டிற்கு அடிப்படை என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக ஆசிரியர் தினமான இன்று இந்த சைக்கிள் பயணத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெருமளவு பங்கேற்றது பாராட்டுதலுக்கு உரியது என்று திரு மாண்டவியா தெரிவித்தார். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக திகழ்கின்றனர் என்றும் சைக்கிள் ஓட்டுவதற்கு சமநிலையை பராமரிப்பது எந்த அளவு அவசியமோ அதேபோன்று வாழ்க்கையிலும் சமநிலையை கடைபிடித்தால் முன்னேறி செல்ல முடியும் என்றும் அவர் கூறினார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் மாபெரும் இயக்கமாக உருவெடுத்திருப்பதாக கூறிய அமைச்சர் இன்றைய தினம் நாடு முழுவதும் 10,050 இடங்களில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 6 ஆண்டுகளில் 17 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வேலைவாய்ப்புகள் மூலம் 2017-18ஆம் ஆண்டில் 6% இருந்த வேலையில்லா திண்டாட்டம் 2023-24ஆம் ஆண்டில் 3.2% குறைந்துள்ளது. இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டமும் 17.8% இருந்து 10.2% குறைந்துள்ளது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்டார்ட் அப் மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்கப்பட்டதன் காரணமாக சுயதொழில் புரிவோரின் விகிதம் 58.4 அதிகரித்துள்ளது. மேலும் புதிதாக வேலைவாய்ப்பு பெறுவோரில் மகளிர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த 7 ஆண்டுகளில் 1,56 லட்சம் பெண்கள் முறையான தொழில்துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 7 வயது முதல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் திருத்தப் பணிகள் மேற்கொள்ள கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள 6 கோடி குழந்தைகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண ரத்து நடவடிக்கை இம்மாதம் முதல் தேதியில் இருந்து ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும்
ஓராண்டு காலத்திற்கு இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்ய பெயர், புகைப்படம், பிறந்த தேதி, பாலினம், முகவரி ஆகிய விவரங்கள் இருந்தால் மட்டும் போதும். அவர்களுக்கு கைவிரல் ரேகைகள், கண்விழி ஸ்கேன் ஆகியவை செய்யப்படுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduwai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெறும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நாடெங்கிலும் அமலாகி வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக திகழ்கின்றன. இந்த சீர்திருத்தங்களின் கீழ் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பினால் மக்களுக்கு கணிசமான ஆறுதல் கிடைத்துள்ளது. அந்த வகையில் கைவினைப் பொருட்கள் மீதான வரி குறைப்பு குறித்த விவரங்கள். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் கைவினைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளித்துள்ளன. திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களின் கீழ் கையால் நெய்யப்பட்ட சால்வைகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் பிராந்திய தயாரிப்புகளுக்கு விதிக்கப்பட்ட 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாரம்பரிய தோல் செருப்புகள், மர கைவினைப் பொருட்கள், மண்பாண்டம் மற்றும் உலோகப் பொருட்கள் உள்ளிட்டவை 5% ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டுவரப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்களுடன் இந்த சீர்திருத்தங்கள் சிறு கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பண்டிகை காலத்திலும் அதற்கு பிறகும் விற்பனை, வேலை பாதுகாப்பு மற்றும் கிராம பொருளாதாரங்களுக்கு ஊக்கம் அளிப்பதில் கவனம் செலுத்தப்படும் அதே நேரத்தில் விவசாயிகள் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன. வரி குறைப்புகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் செழிப்பான சந்தை மற்றும் சமூகங்கள் உருவாகவும் வழிவகை செய்கின்றன. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து அருந்திய குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த மருந்தை பரிந்துரை செய்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய அரசின் வேண்டுகோளின்படி தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகம் இருமல் மருந்தின் மாதிரிகளை சோதித்ததில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக டைஎத்திலின் கிளைகால் இருப்பது உறுதியாகியுள்ளது. சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு குழந்தைகள் இறந்ததாகவும் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்படும் கோல்ட்ரிப் எனப்படும் இந்த மருந்து தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சளி, இருமல் மருந்துகளை பரிந்துரைக்கக் கூடாது என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக இரும்பு பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டதில் பலர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். அம்மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். மீட்புப் படையினர் அங்கு விரைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கொழும்பு பிரேமதாசா விளையாட்டு அரங்கில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 37 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக இதுவரை 11 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் 107 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் செவ்வாய்க்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆரோக்கியமான சமுதாயமே வளர்ந்து வரும் நாட்டிற்கு அடிப்படை என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 6 ஆண்டுகளில் 17 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 7 வயது முதல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் திருத்தப் பணிகள் மேற்கொள்ள கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.